ஆபிரகாம் கட்டின 4 பலிபீடங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து கானான் தேசம் சேர்த்தபோது 4 பலிபீடங்களை கட்டினார். சீகேம் என்ற இடத்துக்கு சமீபமான மோரே என்ற சமபூமியில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு போய் பெத்தேலுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் நடுவே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு போய் எபிரோனில் உள்ள மம்ரே என்ற சமபூமியில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பிற்பாடு மோரியா தேசத்தில் உள்ள மலைகளில் ஒன்றின் கீழ் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆனால் ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கெடாவை அவருக்கு கொடுத்தார். இப்படி ஆபிரகாம் சென்ற இடங்களிலெல்லாம் தேவனை நினைவு கூறும்படி பலிபீடம் கட்டினார். நாமும் நாம் தங்கும் இடங்களில் தேவனை நினைவு கூறும்படி குடும்ப ஜெப பலிபீடங்களை கட்டுவோமா? சிந்திப்போம். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.